வணக்கம் நேயர்களே. மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நோக்கமா கொண்டு 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இருந்தாலும் நிறைய பேர் மத்தியில் வந்துட்டு நமக்கு சீட் கிடைக்குமா, கட் ஆஃப் எப்படி இருக்கும், மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு நிறைய அச்சப்படுறாங்க. ஏன்னா இந்த தடவை முழு மதிப்பெண்கள் யாருமே எடுக்கலை அப்படின்னு ஒரு அச்சம். 100 மதிப்பெண் வரை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மருத்துவ படிப்பு கலந்தாய்வு குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நேயர்களே, நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான மருத்துவ படிப்பு கலந்தாய்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்கலாம். அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறவங்க அப்படிங்கிற எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிச்சிட்டே வருது. வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும்னா எப்படி போகிறது, எந்த நாட்டை தேர்வு செய்கிறது, எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். அதை கோடை ஸ்கேன் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கல்வி ஆலோசகர்கள் நலச்சங்க தலைவர் திரு ஜவஹர் அவர்கள் வருகின்றிருக்காங்க. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், நீட் முடிஞ்சிருச்சு, மதிப்பெண் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த முழு மதிப்பெண் கிடைக்கல அப்படின்னா மார்க் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. 100 கிட்ட 100 மதிப்பெண் வரை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர்ட்ட அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம கிடைக்குமா, என்ன மருத்துவ படிப்பு கிடைக்கும், இங்கே கிடைக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல இந்த மருத்துவ மதிப்பெண் மருத்துவத்தில் சேர்றதுக்காக கலந்தாய்வு அப்படிங்கிறது எப்படி நடக்கும், எத்தனை ரவுண்டாக நடக்கும், ஆல் இந்தியாவில் எப்படி அந்த கோட்டா ஃபில் ஆகும், அது பற்றின ஒரு விரிவான விளக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து 3 டைப் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் வந்து பொதுவாக அப்ளை பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிஎன் கவுன்சிலிங் அப்படிம்பாங்க. டிஎன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங். இன்னொன்று வந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா முழுக்க உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதுக்கான வந்து கவுன்சிலிங்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. தேர்டு வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறதுனால சென்டாக் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த 3 கவுன்சிலிங்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து சென்டாக்கில் 4 காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது போக 20 வந்து தனியார் கல்லூரிகள் இருக்குது. இது வந்து tnhealth.org இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தாங்கன்னா அது மூலிமா வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா www.mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனாங்கன்னா இந்தியாவில் உள்ள 51 டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே வரும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க மெடிக்கல் காலேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலேஜஸ் வந்து இவங்க ஃபில் பண்ணலாம். இந்தியா முழுக்க இருக்க தரவரிசை பட்டியலின்படி கவுன்சிலிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ 600 மார்க்குக்கு மேலே, நீட்டுங்க வந்து 720 மார்க்குக்கான எக்ஸாமு, 600 மார்க்குக்கு மேலே இருக்காங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸே அவங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா தான் வரும். அந்த ரேஞ்சு தான் ஃபீஸ் இருக்கும். இப்போ 500 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டோட ஃபீஸ் 4.5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் காலேஜஸில் 8 lakhs வரைக்கும் வாங்குவாங்க. ஹாஸ்டல் 2 lakhs சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து பட்ஜெட் ஆஃப் ஃபீஸ் வந்து வரும் உங்களுக்கு. ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. 400 to 500 400 அபோவ் இருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டு 13 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து 16 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து ஒரு தோராயமாக 18 லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து வரும். இது எல்லாமே கவுன்சிலிங் மூலயமா தான் நடக்கும். இப்போ யாருனாலையும் உள்ளே போய் அந்த சீட்ஸை வந்து பண்ண முடியாது. எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆக்டின் படி நீட்டோட மார்க்கோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு இதுக்கு டிஎன் கவுன்சிலிங் வச்சு இந்த டிஎனில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்கில் 400, 500, 600ன்னு கிடைக்கும். இப்போ 400க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் உள்ள காலேஜஸ் கிடைக்காது, அந்த டிஎன் கவுன்சிலிங்கில் கிடைக்காது. அவங்களாம் ஆல் இண்டியா கோட்டா mcc.nic.inல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 20 லட்ச ரூபாலேருந்து 28 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வரைக்குமே வந்து இருக்கும். செகண்டரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிஸில் 400 பிலோ இருக்கேன், எனக்கு அவங்க சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்கும். 7.5 இடஒதுக்கீடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இத்தனை ஒரு மூணு வழியில் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதல் ரவுண்டு அவங்க அட்டன் பண்ணுறாங்க, முதல் ரவுண்டு அட்டன் பண்ணிட்டு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க அதை மாற்றிக்கலாமா? அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கிடச்சிட்டு காலேஜில் போய் சீட்டு
எடுத்தாலும் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கவுன்சிலிங் வந்து 2,05,000 வந்து கட்டுவாங்க. 2,05,000 கட்டி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு காலேஜ் கிடைக்கிது. இப்போ வேறு காலேஜ் அது வந்து அப்கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கிரேட் பண்ணும்பொழுது வேறு காலேஜ் அப்கிரேட் பண்ணி அவங்க அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். சார் அப்கிரேடில் கிடைக்கலன்னா திருப்பி அந்த காலேஜ் ரீட்டைன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃபஸ்ட் ரவுண்டு எடுக்கிறேன் கிடைக்கல, 2வது ரவுண்டு போகிறேன், 2வது ரவுண்டு போகிறாங்க, 2வது ரவுண்டு காலேஜ் கிடைக்கிது, வேணான்னு திரும்பி வந்துட்டாங்கன்னா கட்டின அந்த 2,05,000 பணம் வந்து எம்சிசி எடுத்துப்பாங்க. நம்ம காலேஜ் கிடச்சுன்னா காலேஜில் போய் சேர்ந்துட்டோம்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், திருப்பி நம்ம காலேஜில் கட்டிக்கலாம். இல்லை கவுன்சிலிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து பண்ண எந்த காலேஜ் கல்லூரி தேவையோ அந்த கல்லூரியுடைய ஃபீஸை ஆன்லைனில் கல்லூரிக்கு தொடர்பு கொண்டு என்ன ஃபீஸ் வாங்குறீங்க, அந்த ஃபீஸ் நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது, ஃபீஸ் ஈஸியாக கட்டிட முடியும், கட்டிட்டு சேர முடியும். ஓகே சார். இந்த கவுன்சிலிங்கில் காலேஜை நம்மளே பிக் பண்ணிக்கலாம்? நம்மளே இந்த காலேஜ் எல்லாமே வந்து நம்மளே தான் பிக் பண்ண முடியும். இப்போ என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமச்சந்திரான்னு வைக்கிறோம், எஸ்ஆர்எம்னு வைக்கிறோம், சவிதான்னு வைக்கிறோம், இந்த மாதிரி சாய்ஸ் எப்படி வைக்கிறோம். இல்லை நம்ம மார்க்குக்கு வந்து இப்போ இந்த ராமச்சந்திரா எஸ்ஆர்எம் இது எந்த மார்க் அடிப்படையில் வந்து கிடைக்குதோ அப்படி அடிச்சுக்கிட்டே வரும். இந்த காலேஜ் கிடச்சி இப்போ இந்த காலேஜில் 23 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா இந்த 23 லட்ச ரூபா ஃபீஸை போய் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க, 24ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 24லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவங்க சாய்ஸ் லாக்கிங் வைக்கலாம். இது 30ஆம் தேதி சாய்ஸ் லாக்கிங் வைக்கிறத வந்து 3ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. 3ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளார போயிட்டு அவங்க வந்து என்னென்னா ஃபுல் ஃபீஸை 23 லட்ச ரூபா போய் கட்டணும். 23 லட்ச ரூபா அந்த ஃபீஸை நம்ம கட்ட தவறும் பொழுது அந்த கல்லூரியில் நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்காது, சீட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்று டிடியாக எடுத்து கட்டணும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 5 லட்ச ரூபா டிடி இன்ட்டு வந்து 4 × 5, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக 2 லட்ச ரூபா டிடி இன்ட்டு வந்து 10 12 எவ்வளோ லட்சம் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது மூணும் நம்ம பண்ண தவறணும்னா எடுத்த கல்லூரி கஷ்டப்பட்டு சாய்ஸ் லாக்கிங் வச்சு கிடச்ச கல்லூரி நம்ம சேர முடியாமல் போயிடும். பேமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் சேரணும் சார். வேறு என்ன மாதிரி விஷயங்களை இந்த கவுன்சிலிங் அப்போ அவங்க கவனத்தில் வச்சுக்கணும்? கவுன்சிலிங் அப்போ கரெக்டாக வந்து நம்ம எந்த காலேஜ் தேவை, நம்மளால் எவ்வளோ பணம் கட்ட முடியும், நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன மார்க்குங்கிறத வந்து தெரியும். நிறைய பேர் வந்து இந்த 350 200 மார்க் எடுத்துகிட்டு எனக்கு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் கிடைக்குமா, 10 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க காலதாமதம் வந்து ஆகிடும். திருப்பியும் வந்து காலேஜ் சேர முடியாமல் வந்து போயிடும். நம்மளோட மார்க் என்ன, நம்மளோட மார்க் நம்மளால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், எங்கே படித்தாலும் டாக்டர் தான், எங்கே படித்தாலுமே டாக்டர் தான், அது வந்து இங்கே கிடைக்குமா இல்லை பாண்டிச்சேரியில் கிடைக்குமா இல்லை வெளிநாட்டில் கிடைக்குமா, இந்த நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் ஆகிடுச்சு, அதனால் எங்கே கிடைக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக முடிவு எடுத்து சேர்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் வந்து இருக்குது. என்ன படித்தாலும் டாக்டர் தான் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எம்பிபிஎஸ் நினைப்பாங்க, பிடிஎஸ், ஆயுஷ் அப்படி இருக்குது, அது ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவில் தான் படிக்கணும் நிறைய பேருக்கு, அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ் சாய்ஸ் வந்து எடுப்பாங்க. பிடிஎஸ் இஸ் டாக்டர், பல்லை பற்றி வந்து படிப்பாங்க, டென்டல் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கரெக்டாக ஐடியாஸ் இருக்கும் பொழுது படிக்கணும்னா இப்போ டாக்டர் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து ஆயுஷ் எடுத்துருவாங்க, பிடிஎஸ் எடுத்துருவாங்க. 5 வருஷம் கழிச்சு தெரியாமல் நம்ம அதை சாய்ஸ் எடுத்துட்டோம், டாக்டருங்கிறது வேறு இது வேறு அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்து இருக்காங்க. பிடிஎஸ் முடிச்சுட்டு திருப்பி அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படித்தவங்க இருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரி அப்ராடில் 2 lakhs ஃபீஸ் 3 lakhs ஃபீஸில் இருக்குன்னு சொல்லி போய் சேர்றவங்களாம் வந்திருக்காங்க. என்னென்னா ஆப்ஷன்ஸ் தப்பாக முடிவெடுவாங்க. இந்த வயசில் அவங்களுக்கு தெரியாது, எக்ஸ்போஷர்ஸ் வந்து இருக்காது, அதனால் தப்பான முடிவு எடுப்பாங்க. அதனால் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க கல்லூரிகளை வந்து மக்கள் சூஸ் பண்ணும்பொழுது அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் சார். நீங்கள் ஒரு கல்வி ஆலோசகராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க, குறிப்பாக அந்த மருத்துவ படிப்பை சம்பந்தம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த வட்டம் எழுதியிருக்கோம் நல்ல மார்க் வரும்னு நினைக்கிறோம், சில பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அடுத்து படிக்க ஆரம்பிச்சுறது சிறந்ததா, அதாவது நீட்டுக்கு, இல்லை நம்ம குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு வேற ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டா, என்ன மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கணும்? இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுமாங்க. இது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஃபெயில் ஆனாங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆசை இருக்குன்னா ரிப்பீட்டர்ஸ் வந்து பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் வந்துடுச்சு திருப்பி நான் ரீரிப்பீட்டர் பண்ணுறேன், ரீரிப்பீட்டர் பண்ணுறேன் 5 வருஷம்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ் படித்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம சொன்னது குளோபலைசேஷன்னா இப்போ நம்ம இப்போ கையில் இப்போ ஐஃபோன் வச்சுருக்கோன்னா இதே ஐஃபோன் யூஎஸ்ஏல இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, நம்மளை விட கீழே இருக்க இந்தோனேஷியாவில் வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி பிளேசஸ் எல்லா நாடுகளையும் கிடக்கு. விமானம் என்பது வந்து
கண்டுபிடிக்கப்பட்டதே நம்மளாம் பறக்கிறதுக்கு தான். டெக்னாலஜிங்கிறது உருவாக்கப்பட்டதே நம்மளாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் நானும் விமானத்தில் வந்து போக இந்த உலகத்தில் எந்த மக்களுமே விமானத்தில் பிரயாணிக்கலைன்னா விமான சேவையே வந்து துண்டிச்சிருவாங்க. ஏன்னா டிக்கெட் நம்மளாம் புக் பண்ண தான் பறக்க முடியும். உலகமயமானதுனால எங்கே படித்தாலுமே இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே இருந்தாலுமே அவங்க வந்து ஈஸி இந்தியன் டாக்டர் தான். இங்கே இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமோ எஃப்எம்ஜி கிளியர் பண்ணதும் ஈஸி இந்தியன் டாக்டர் தான். அதனால் நம்ம மார்க்குக்கு இந்த ஃபீஸ்க்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து நம்ம காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ ரீரிப்பீட்டருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஒரு பக்கம் நேரம் விரயமாகும், காலம் விரயமாகும், பணம் விரயமாகும். ஓகே சார், இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டாங்க, இங்கே சீட் கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு தான் போவாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட காலம் அப்படிங்க, இப்போ இருக்க காலம் வந்து போர்ச்சுகல் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம், ரஷ்யா உக்ரைன் இருக்கு, ஈரான் இஸ்ரேல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில் வெளிநாட்டில் படிக்கிறப்ப சரியா இருக்கு? சரியானா 3 விஷயங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு சேஃபான கண்ட்ரியா, நம்ம படிக்க போகிற நாடு நம்மளுக்கு முதல்ல சேஃபாக இருக்குமா, 2வது அந்த நாட்டில் நம்மளுக்கு ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்குமா, இட்லி தோசை கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு ப்ரெட்டு பன்னுன்னு நம்ம தின்னோம்னா நம்மளால் வந்து அங்கே சர்வைவலாக இருக்க முடியாது, படிப்பு தடைப்படும். அதே மாதிரி வந்து சேஃபாக இல்லாத கண்ட்ரியில் நம்ம போய் படித்தோம்னா எப்போ வேணாலும் சண்டை வரலாங்கிற கண்ட்ரியில் படிக்கும் பொழுது படிப்பு வந்து தடைபடும். 3வது பட்சம் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லுவாங்க, NMC. இந்த NMCயோட நார்ம்ஸில் இருக்கா, NMCயோட நார்ம்ஸில் வந்து இருக்கிற காலேஜஸ் நம்ம சேர்ந்தால் தான் வந்து நம்மளோட டிகிரி வந்து இங்கே செல்லுபடியாகும். NMC நார்ம்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து என்னென்னா நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த காலேஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்தியா வந்து இந்த காலேஜிலலாம் போய் படி உனக்கு எலிஜிபிள்னு சொல்லலை. வெளிநாட்டில் வந்து இந்த காலேஜ்லாம் படித்தா எலிஜிபிள், இந்த காலேஜ் படித்தா எலிஜிபிள் இல்லைங்கிறத இந்தியா சொல்லவே கிடையாது. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சர்டைன் நார்ம்ஸ் வச்சுருக்கேன், இந்த நார்ம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்னென்னா இந்தியாவில் எப்படி 54 மாதம் கோர்ஸ் டியூரேஷன், இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ் இருக்குது, இந்தியாவில் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. இந்தியாவில் பாருங்கள், இப்போ கற்பகம் மெடிக்கல் காலேஜ்னா கற்பகம் ஹாஸ்பிட்டல், SRM மெடிக்கல் காலேஜ் SRM ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். இப்போ ஆந்திராவில் வந்து அப்போலோ ஒரு காலேஜ் ஆரம்பித்து கவர்மெண்ட் காலேஜை டைப் பண்ணாங்க, NMC பர்மிஷன் தரல, ஓன் காலேஜ் ஓன் ஹாஸ்பிட்டல், அவங்களோட பேரில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த மாதிரி தான் வெளிநாட்டில் படிக்க போகிற மக்களும் நம்மளோட காலேஜ், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் பவோ இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டினா பவோ இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்னு இருக்கணும். அந்த காலேஜோட நேமில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் இது எலிஜிபிள். நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லாத காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. அது எப்போனா இவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் 2027 நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்பொழுது இது உங்களுக்கு பெரிய வந்து ஒரு பேக் ஃபயராக வந்து ஆகும். அவங்களால எழுத முடியாது. ஏன்னா அவங்களோட கைட்லைன்ஸ் எனக்கு நான் இதான் கொடுத்துருக்கேன், எனக்கு இதை நீ ஃபாலோ பண்ணினா யூ கேன் ஸ்டடி இன் அப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி இன்றைக்கி வந்து உக்ரைனில் வாங்க கார்கிவ்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம அட்மிஷன்ஸ் போட்டேன் 2019 அந்த டைமில் போடும்பொழுது நான் சொல்கிறேன், யுக்ரைனில் வந்து வார் இருக்குது, பிளாக் சி மொகாலியாவில் வார் இருக்குது, நம்ம வந்து அட்மிஷன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கம்பல் பண்ணுறாங்க, சார் ஒரு நாட்டுக்கு எப்படி சார் சண்டை வரும், சண்டை எப்படி சார் வரும், சண்டை வருமா, சண்டைலாம் அந்த காலம் சார் தேர்ட் இப்போ எப்படி சண்டை வரும்னு சொல்லி சேர்த்தாங்க. திருப்பி அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து ஜார்ஜியாவில் போட்டிருக்கோம், உஸ்பெகிஸ்தானில் போட்டிருக்கோம், அந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அது போய் அவங்களுக்கு திருப்பி கஷ்டப்பட்டு நம்ம செலவு பண்ணி நம்மளோட கை காசு செலவு பண்ணி திருப்பி அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்து திருப்பி நம்ம இங்கே வந்து ரீஅட்மிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது 2021 செப்டம்பர் வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 2021 செப்டம்பரில் போட்ட அமெண்ட்மெண்ட் படி ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிலிட்டி இல்லை. இப்போ அந்த மாதிரி வார் இருக்க கண்ட்ரி, நான் வந்து ரஷ்யாவில் ஒரு 17 கண்ட்ரிஸ் காலேஜஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த காலேஜ் நான் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா வாரில் இருக்குது. இன்றைக்கி ரஷ்யா உக்ரைனும் வந்து ஆப்போசிஷனில் வந்து இருக்காங்க, யூஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டாக வந்து இன்றைக்கி ரஷ்யா இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்கோக்கு வர ட்ரெயினில் வந்து பாம்பு பண்ணியிருக்காங்க உக்ரைன், நியூஸில் வந்துருக்கு. இந்த மாதிரி இருக்க ரிஸ்க்ஃபுல்லான ஃபேக்டரில் இருக்க கல்லூரிகள்லையும் இன்னும் வந்து நிறைய பேர் அட்மிஷன் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து என்றைக்கு வேணாலும் அதை வந்து அவங்களோட படிப்பு தடைபட்டு திருப்பி இங்கே வரும்பொழுது ஒரு 2 வருஷம் அங்கே படித்து 3வது வருஷம் இங்கே படிக்கும்போது அந்த டிகிரி வந்து வேலிட் வந்து இல்லாமல் போயிடும். நல்ல சேஃபான ஒரு கண்ட்ரி, இத்தனை சேஃபான கண்ட்ரி இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம ஏன் போய் அந்த சண்டை இருக்க கண்ட்ரியில் போய் சேரணும். இத்தனை கண்ட்ரி சேஃபான ஒரு இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற காலேஜஸ் இருக்குது, அது நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி இருக்க ப்ளஸ் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்க கல்லூரிகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 1 லட்சம் கம்மியாகுமா, 50,000 கம்மியாகுமா, ஓன் ஹாஸ்பிட்டல்லாம் கூட ப்ராப்ளம் சேர்ந்து 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு டிகிரி வந்து கிடைக்காம போகிற சூழ்நிலைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கான கல்லூரிகள் இருக்குது, அந்த அளவுக்கான வந்து அட்மிஷன்ஸ் பண்ணுற கன்சல்டன்ஸ் நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக உண்மையாக நம்ம பண்ணும் பொழுது இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வழியில் வந்து போகும். நிறைய டாக்டர்ஸ் நம்ம மூலியமாக உருவாக்கும் பொழுது நம்மளுக்கு அது பெருமை தான். நம்ம தம்பி வந்து இப்போ சென்னையில் இருக்க 4-5 ஹாஸ்பிட்டல் அப்போல ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு பெருமை. சேலத்தில் இருக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளோட தம்பிங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது இந்த கைட்லைன்ஸ் பற்றி சொன்னீங்க.
சொன்னீங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க அதாவது ஒரு கல்லூரியில் படிக்கணும்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணும். அந்த கல்லூரி தான் தேர்ந்தெடுத்து படிக்கணும். வெளிநாடு போகும்போதும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி. வேற என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் முக்கியமான விஷயங்கள்? முக்கியமான அதான் அந்த 54 months ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன் 4.5 வருஷம் வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம், ப்ரைவேட் காலேஜில் படிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி பெருசாக சொல்லிட்டோன்னா எங்கள் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் வெளிநாட்டில் வந்து இந்த டிகிரி அப்படிங்கிறதான மினிஸ்ட்ரி தான் கொடுப்பாங்க. இப்போ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து டிகிரி ப்ரொவைட், அந்த மாதிரி வந்து மினிஸ்ட்ரி தான் அந்தந்த கண்ட்ரீஸ்க்கான டிகிரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி யூ ஷுட் ஜாயின் வித் ஓன் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தாலும் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காலேஜஸில் சேரும்போது பிரச்சனைகள் இல்லை. ப்ளஸ் இப்போ வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும். இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கு 5 வருஷம், வெளிநாட்டில் படிக்கிறவங்க 5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும். இங்கே 4.5 வருஷம் படிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் படிக்கிற படிப்பு வந்து எப்படின்னா 5 years + 1 year இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து அங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்க, எக்ஸாம்ஸ் எழுதி லைசன்ஸ் வாங்கிட்டு திருப்பி இங்கே இந்தியா வந்து இந்தியாவில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் வாங்க. இப்போ வந்து ஃபார் எஃப்எம்ஜினா ஃபாரின் மெடிக்கல், வெளிநாட்டில் படிக்கிறவங்க பேர் எஃப்எம்ஜிமாங்க. இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வந்து ஐஎம்ஜிமாங்க. ஐஎம்ஜினா இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டுமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருந்துச்சு. ஐஎம்ஜி இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2027 பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டுங்கிற எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த எஃப்எம்ஜிஇங்கிற எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டில் படித்தாலும் இந்தியாவில் படித்தாலும் 2 பேருக்கு காமனாக இருக்க எக்ஸாம் வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இந்தியாவில் ஐஎம்ஜிக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ இதே ஸ்டாண்டர்ட்ஸ் வெளிநாட்டில் படிக்கிற கல்லூரிகளிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அந்த என்எம்சியோட நார்ம்ஸ். 54 months கோர்ஸ் டியூரேஷன், இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ், இங்கே வந்து அங்கே 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கணும், அங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த மாதிரியான சர்டைன் இதெல்லாம் வந்து அவங்க ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து இருக்காது. இங்கே அந்த கைட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு என்னன்னா 1 year இன்டர்ன்ஷிப் கட்டாயம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வெளிநாட்டிலையும் கட்டாயமா? வெளிநாட்டில் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்து இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அதான் 1 year எக்ஸ்ட்ரா ஆகுது. வெளிநாட்டில் படிக்கிறவங்க 1 year இன்டர்ன்ஷிப் அங்கே ஊரில் பண்ணிட்டு இல்லை அங்கே கட்டாயமா அப்படின்னு கேட்குறேன். கட்டாயமாக பண்ணணும். 1 year இன்டர்ன்ஷிப் வந்து 6 வருடங்கள் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் படித்தாதான் இந்தியாவில் வந்து செல்லுபடி. 5 வருஷம் கோர்ஸ், 1 year இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அங்கேயும் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அடுத்து இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனா நெக்ஸ்ட் எக்ஸாம் அங்கே வந்து 6 வருஷம் முடிச்சுட்டு வந்து இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்தியாவில் 5 வருஷம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் போவாங்க. இன்டர்ன்ஷிப் போனதுக்கப்புறம் தான் இங்கே டாக்டராக வந்து பதிவு எடுப்பாங்க. அது டாக்டராக பதிவு எடுக்கும் பொழுது என்னென்னா அவங்க வெளிநாட்டில் படித்தாலும் இந்தியாவில் படித்தாலும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா ஈஸியாக இந்தியன் டாக்டர் தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில் படிக்கிறவங்க தான் இந்தியன் டாக்டர், வெளிநாட்டில் படித்தவங்க இந்தியன் டாக்டர் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுத முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டில் வந்து எம்டிமாங்க டிகிரி, வெளிநாட்டில் படிச்சு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூஆரை வந்து இந்தியன் டாக்டர். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம், இந்தியன் டாக்டர் தான் வந்து உங்களை வந்து சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணால் தான் நீங்கள் இந்தியன் டாக்டர். இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் பிஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட்டுன்னு இருந்தது. பிஜி நீட்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட் 2ன்னு கொண்டு வந்துட்டாங்க சார். ஓகே சார். நெக்ஸ்ட் 2 முடிச்சுட்டு உங்கள் பிஜி டெர்மட்டாலஜி, கைனகாலஜி இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் பிஜி பண்ணுறதுக்கு வந்து இங்கே பண்ணலாம். இந்தியாவில் பண்ணலாம், வெளிநாட்டில் பண்ணலாம். இல்லை இங்கே யூஜி முடிச்சுட்டு வெளிநாட்டில் பிஜி பண்ணுறதுக்கு பண்ணலாம். இங்கே தேர்வு எழுதிட்டு தான் போகணுமா? நெக்ஸ்ட் எழுதிட்டு தான் போகணுமா? ஆமாம் தேர்வு எழுதிட்டு தான் போகணும். எழுதாமையும் அங்கே நிறைய நீங்கள் வந்து இப்போ ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போகிறவங்க டைரெக்டாக அங்கே போய் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இங்கே எழுதிட்டு போகிறவங்களும் வந்து இருக்காங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெர்மன் இருக்கு, கஜகஸ்தான் இருக்கு, வேற இன்னும் நிறைய நாடுகள், கிர்கிஸ்தான் இருக்கு, உஸ்பெகிஸ்தான் இருக்கு, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், எத்தனையோ நாடுகள் இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் அந்த மொழித்தடை அப்படிங்கிறது இருக்குமா? மொழித்தடை நம்ம இருக்கக்கூடிய நாடு பெரும்பாலும் மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் தான் தெரியும். நீங்க சொல்லக்கூடிய நாடுகள்ல ஆங்கிலம் இருக்குமான்றது இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ்ல படிச்சா தான் முதல்ல டிகிரி வந்து செல்லுபடி ஆகும். நிச்சயமா சார். பேசலாம். ஒரு நேரம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்களா? நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் சாய் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். இப்போ என் தம்பி வந்துட்டு எம்பிபிஎஸ் பண்ணலான்னு இருக்காங்க அப்ராடில் தான். ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 10th and 12th 80% மேலே எடுத்தால் வந்துட்டு எஜிப்ட்ல வந்து ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பில் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ திமோர்-லெஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிலாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் படித்தா எம்பிபிஎஸ் மெடிக்கல் நல்லா இருக்குமா? புது கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுத்து வந்து
படிக்கணும். டிமோரில் நம்ம நண்பர்கள்லாம் அட்மிஷன்ஸ் பண்ணாங்க. ஒரு காலேஜ் நம்ம நண்பர் வச்சுருக்காரு. ஆனால் புது கல்லூரிகள் அப்படின்னு இருக்கும் பொழுது 1க்கு 2 தடவை அதை செக் பண்ணிவிட்டு அதை சேரும் பொழுது அதோட பாசிட்டிவிட்டி வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை பாருங்கள். 2024க்கான ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. அந்த ரிசல்ட்ஸில் எந்த கல்லூரிகள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் தம்பியை நீங்கள் சேர்க்கும் பொழுது பாஸ் பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கெடாவர் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ இந்தியாவில் கெடாவர் இருக்குன்னு அந்த மாதிரி கெடாவர் எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னு செக் பண்ணி சேரும் பொழுது அவங்களோட மருத்துவ படிப்புக்கு இன்னும் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஓகே சார், இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சார், பேசலாம். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சார்? குமார். குமார், நல்லது குமார் சார். உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றி பேசுகிறீங்க இல்லைங்க? எஸ் சார், எஸ் சார். அது எந்த இயர்லேருந்து எட்டுன்னு வராங்க என்எம்சி? சார் 2027லேருந்து வந்து பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்குங்க சார். 2027 பாஸ் அவுட் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்த ஆண்டுலேருந்து வரும். அதுக்கடுத்த ஆண்டு இப்போ பாஸ் அவுட் இப்போ வந்து 2024 படிக்கிறாங்க. 5, 6, 7, 8, 9 இந்த ஆண்டு படி சேர்ந்துட்டு போன ஆண்டு சேர்றவங்க வந்து வெளியில வரும் பொழுது அவங்க நெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, போன ஆண்டு சேர்ந்தவங்களுக்கு இப்போ இந்த ஆண்டு சேர போறவங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கும் சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கட்டாயம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கட்டாயம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க சார். முடிக்கிறவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கும். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, முக்கியமாக என்னென்னா இப்போ நெக்ஸ்ட்னு சொன்னீங்க, எஃப்எம்ஜின்னு சொன்னீங்க, இது வந்து கட்டாயமாக வருமா? அந்த எஃப்எம்ஜி தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபாரின் மெடிக்கல் எஃப்எம்ஜி கேன்சல் பண்ணி தான் நெக்ஸ்ட் 2 பேருக்கும் சேர்ந்து இங்கே படித்தவங்களுக்கும் வெளிநாட்டில் வரவங்களுக்கும் சொன்னீங்க. இது கட்டாயமாக இப்போ ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க, வந்துருமா அப்படிங்கிறதா? வெளிநாடு படிக்கிறவங்க எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி தான் இருந்தாங்க. அதனால தான் வந்து வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும்னு யாராவது சொல்லும்போது ஐயோ வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியா வரும்பொழுது எஃப்எம்ஜி எக்ஸாம் இருக்கும், அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதனால் வெளிநாட்டில் படிக்க வேணாம்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. வெளிநாட்டில் படித்தாலும் இந்தியாவில் படித்தாலும் காமனாக நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அது கொண்டு வரணுங்கிறது லாஸ்ட் இயர்லேயே ஒரு நல்ல விஷயமா, ஒரு கல்வியாளராக நீங்கள் பார்க்குறது நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? இப்போ நீட்டே வந்து ஃபஸ்ட்டு நல்லது இல்லைன்னு தான் சொன்னாங்க, அப்புறம் திருப்பி நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாயராக இருந்தால் கூட லாயருக்கு வந்து கடைசியாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு எவ்வளோ படிச்சிருக்காங்க, அப்போ டீம்டு யூனிவர்சிட்டிலாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு இருந்தாலுமே தகுதி தேர்வாக வந்து இருக்கும், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இன்னொரு இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம், மொழி ஒரு தடையாக இருக்குமா அப்படிங்கிறது. மொழி ஒரு தடையாக இருக்குமா அப்படிங்கிறது ஆங்கிலம் தான் படிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து கேம்பஸ் தான் இருக்கும். லொக்காலிட்டியில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தேவைப்படும். நீங்கள் உஸ்பெகிஸ்தானாக இருந்தாலும் கிர்கிஸ்தானாக இருந்தாலும் ஜார்ஜியா இருந்தாலும் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுப்பீங்க, லோக்கல் லாங்குவேஜ் வந்து படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேஷண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது பேஷண்ட்ஸுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா லோக்கலில் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் தான் தெரியும். லோக்கல் லாங்குவேஜஸ் தெரியுங்கிற பட்சத்தில் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசினா மட்டும்தான் அவங்களால அங்கே சர்வைவலாக வந்து இருக்க முடியும். அதனால் மேக்ஸிமம் அவங்க லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து கற்றுப்பாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷில் தான் பாடங்கள் நடத்துறது இங்கிலீஷில் தான் இருக்கும், இவங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் எதுனா இன்டர்ன்ஷிப் இவங்க பண்ணுறதுக்கும் கடைசியாக அந்த டாக்டர் எக்ஸாம் அந்த அங்கே வந்து சர்டிஃபிகேட் இது வாங்குறதுக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, அடுத்த கேள்வி கேட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். நிச்சயமா சார், ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து மீனா பேசுகிறேன். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் என்னோட பையன் வந்து இப்ப 3rd இயர் MBBS வந்து ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் இங்க இருந்து போகும்போது நீட் எக்ஸாம் எழுதிட்டாரு. ஆனா சரியான மார்க் அவங்களுக்கு அந்த நேரம் கட் ஆஃப் கூடங்கிறதுனால அவரால் அதை எழுத முடியல, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஆனாலும் அவர் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இதுக்கு மேல ஏதாவது டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டாரு அங்க. திரும்ப வந்து அவங்களால இந்த மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம எழுத முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, அதுக்கான தெளிவான தகவல் கொடுங்க சார். இல்லை மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் சேர்த்துட்டீங்க, 3 வருஷம் படிச்சுட்டாங்க, அதனால் டோன்ட் வரி. ஆனால் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது, இங்கே நீட் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். இவங்க வந்து வெளிநாட்டிலேயே நீங்கள் ரஷ்யாலேயே பிஜிலாம் அந்த மாதிரியான அதர் கண்ட்ரீஸில் வந்து பிஜி பண்ணி செட்டில் ஆகலாம். அதனால் சேர்த்துட்டோம் 3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சுன்னு பேனிக் ஆகாதீங்க. வெளிநாட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பாஸ் பண்ணிட்டு வந்து போயிருக்கலாம். டோன்ட் வரி மேடம். நீங்கள் சில பேர் வந்து என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியாமல் கூட வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணலாம்னா வெளிநாட்டில் பிஜி வந்து பண்ணலாம், வெளிநாட்டில் அவங்க டாக்டர். நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்து நீட் பாஸ் பண்ணல, அப்ராடில் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த காலேஜ்லேயே வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த காலேஜ்லேயே வந்து அட்மிஷன்ஸ் கைடன்சஸ்லேயும் அந்த காலேஜ்லேயே வந்து ஸ்டாஃபாக மாதிரியும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே சார், அடுத்த நேரம் போகலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
சார் இணைப்பில் வந்துட்டீங்க, தொலைக்காட்சியை பார்க்க வேணாம், தயவு செய்து அடுத்தடுத்த நேயர்கள் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கும் சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம பேச முடியுமா சார்? தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சிருங்க சார், அடுத்த நேருக்கு போகணும் சார். ஓகே சார், இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த நேருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த நேர் கேட்டிருந்தாங்க, எக்ஸாமில் பாஸ் நீட்டில் வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுத முடியும், எஃப்எம்ஜி எழுத முடியும். நீட்டில் நீங்கள் பாஸ் ஆகாமல் வெளிநாடு போயிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த தகுதி தேர்வுகளை நீங்கள் எழுத முடியாது. வெளிநாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளிநாட்டில் நீங்கள் வந்து ஒருவேளை இப்போ இங்கே ஃபெயில் ஆயிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க தேர்வில், வெளிநாட்டு போய் படிச்சுட்டாங்க, வந்துட்டு திரும்ப நீட் எக்ஸாம் எழுதிடலாமா? நீட் எக்ஸாம் அப்போ எழுதிட்டு திரும்ப அந்த தட் இஸ் நாட் பாசிபிள் சார். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எந்த வருஷம் 2022 நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. 2007 பாஸ் பண்ணிட்டு போனால் தான் எலிஜிபிள். நீங்கள் 2023 பாஸ் பண்ணி 2022 ஜாயின் பண்ணியிருந்தால் கூட தட் இஸ் நாட் வந்து எலிஜிபிலிட்டி ஃபேக்டரில் வந்து வராது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதணும். நம்ம நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதே மாதிரி வெளிநாடுகளில் மருத்துவப்படி படிக்கணும்னா அங்கே எதுவும் நுழைவுத் தேர்வு இருக்கு? அங்கே வந்து நுழைவுத் இப்போ நீங்கள் வந்து யூகேல படிக்கணும்னா பிளாப் அப்படிம்பாங்க. இப்போ அந்த யுனைடெட் கிங்டம் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம், யூஎஸ்ஏல பாஸ் பண்ணோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வந்து நுழைவுத் தேர்வுகள் வந்து இருக்குது. பட் இது ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் வந்து ஒரு 30+ கண்ட்ரீஸில் வந்து நுழைவுத் தேர்வுகள் இல்லாமல் லாங்குவேஜ் டெஸ்டஸ் மட்டும் வச்சு நீங்கள் எழுதி அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து ஜார்ஜியா கண்ட்ரிக்கு வந்து இருக்குது. ஓகே சார். இன்னொரு நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, இப்போ யூஎஸ்லாம் சொல்கிறீங்க, நிச்சயமாக அங்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது நிறைய செலவாகும் இருக்கும். நிறைய பேர் என்ன, என் பையன் படிக்கணும், வெளிநாட்டில் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும். இல்லை, அது இவர் வந்து யூஎஸ்எம்எல்இ பாஸ் பண்ணாங்க, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ரஷ்யாவில் இவங்க சன் சொன்னாங்களே, இப்போ என் சன் வந்து நீட் எக்ஸாம் எல்லாம் போயிட்டாங்க, அங்கே படிக்கிறாருல, இந்த மேடமோட சன்னை கூட யூஎஸ்எம்எல்இ யூகேஎம்எல்லாம் கிளியர் பண்ணாருன்னா அங்கே போய் ஒரு மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த யூஎஸ்எம்எல்இ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஹி கேன் ப்ராக்டிஸ் இன் இந்தியா ஆல்சோ. யூஎஸ்எம்எல்இ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் கம் அண்ட் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. அது நெக்ஸ்ட் தேவையில்லை. அது அதோட இது வந்து நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகள்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து 2 சிலபஸ். ஒன்று வந்து யூகேவோட ஸ்ட்ரீம், ஒன்று வந்து யூஎஸோட ஸ்ட்ரீம். இந்த 2 சிலபஸ் பேட்டர்னில் தான் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மெடிசின்ஸ் வந்து இருக்குது. இந்த 2 சிலபஸ் பேட்டர்னில் நீங்கள் யூகேஎம்எல்இ யூஎஸ்எம்எல்இ பாஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஒர்க் இன் த வேரியஸ் கண்ட்ரீஸ். அப்போ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக? இது வந்து இந்த நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க. இவங்களோட மார்க் என்ன இருக்குது, உங்களோட மார்க்குக்கு என்ன பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது, என்ன காலேஜ் கிடைக்கும், என்னென்ன வருங்கிறத இன்ட்ராக்ட் பண்ண கற்றுப்பாங்க. செகண்டரி, இந்த நீட்டில் வந்து மார்க் ஏன் தெரியுமா கம்மியாகுது மக்களுக்கு? அது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது, நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாது. 12th நல்ல மார்க் என் பையன் எடுத்திருக்கான், நீட்டில் பாருங்கள் கம்மியான மார்க் எடுத்துட்டாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவோட சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பேராகிராஃப் பேட்டர்னில் வந்து படிக்கிறோம். பேராகிராஃப் பேட்டர்ன் இந்த சென்ஸ் வந்து இதயம், வாட் இஸ் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இப்படிங்கிறத வந்து நம்ம பேராகிராஃபாக வந்து எழுதிட்டு இருப்போம். ஆனால் இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வந்து பேராகிராஃப் பேட்டர்ன், இட் இஸ் a MCQ பேட்டர்ன். எம்சிக்யூ பேட்டர்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஆப்ஜெக்டிவ் டைப், 4 இது இருக்கும், 4 இதில் எது கரெக்டாக இருக்குங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ஃபிசிக்ஸ் வந்து 180 மார்க், கெமிஸ்ட்ரி 180 மார்க், பாட்னி 180, ஜுவாலஜி 180, எல்லாம் சேர்ந்தால் 720 மார்க். இதில் ஃபிசிக்ஸுங்கிறது தேவையே இல்லை. எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பாட்னி தேவை, ஜுவாலஜி தேவை, டேப்லெட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி தேவை. பட் இவங்க இதையும் படிக்க வைக்கிறாங்க. பட் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால மார்க் கம்மியாகுது. செகண்டரி வந்து என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து இந்த 15 வருஷம் யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி, 12வது வரைக்கும் ஒரு 15 வருஷம் படிப்பை நம்ம பேராகிராஃப் பேட்டர்னில் படிச்சுட்டு நம்ம டப்புன்னு போய் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எம்பிபிஎஸ் பண்ணுறது வந்து இங்கே பங்களாதேஷில், நேபாளில் வந்து எம்பிபிஎஸ் எப்படி பேட்டர்ன் இருக்குன்னா பேராகிராஃப் பேட்டர்னில் தான் இருக்கும். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, டைமோர், ஃபிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் என்ன பேட்டர்ன் இருக்குன்னா எம்சிக்யூ பேட்டர்ன் தான். இப்போ இவங்களுக்கு எம்சிக்யூ பேட்டர்ன் இருக்கும்போது இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா எம்சிக்யூ பேட்டர்ன். ஸோ இந்த எம்சிக்யூ பேட்டர்னில் அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க, அவங்க பேசலாம். முதல்ல நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, பேசலாம். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? பேசுறாங்க ஐயா, நான் சண்முகசுந்தர் பேசுறேங்க, வரமலை நகர்ல இருந்து. நல்ல சார், உங்க சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். ஐயா சார். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கு ஐயா. ஒண்ணு இல்லைங்க, இப்ப 122 எடுத்திருக்காங்க. ஓகேங்க ஐயா. நம்ம ஊர்ல ஜஸ்ட் பாஸுங்களா? 113 மார்க்குக்கு மேலே எடுத்தாலே பாஸுங்க ஐயா.
நம்ம சீட்டு கிடைக்காது இங்க நம்ம ஊர் காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்காதுங்கிறாங்க. தமிழ்நாடு காலேஜ் எல்லாம் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நீங்க 25 லட்சம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமா அவ்வளோ வரும். நம்ம என்ன பட்ஜெட்ல நீங்க இருக்கீங்க, என்ன மாதிரி சேரலான் இருக்கீங்க? நம்ம சத்திரத்துல நம்ம அதிகபட்சம் ஒரு 30 ல இருந்து 40 லட்சம் மொத்தமா முடிக்கிறது வரைக்கும் கட்டலாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஆமாங்க, மொத்தம் 5 லட்சம் 6 லட்சம் வரைக்குமே நம்ம தாக்கு பிடிக்கலாங்க. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள் இருக்கு. அங்கே வந்து காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 2,16,000 ரூபா ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 1,30,000 ரூபா வரும். விசா ரெஜிஸ்ட்ரேஷன், விசா ரினிவல் $500 42,000 வரும். மொத்தம் 3,92,000 ரூபா தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகும். ஃபஸ்ட் இயர் வந்து இந்த விசா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்து ஃபஸ்ட் இயர் செலவாகும். 2வது வருடத்துலேருந்து 3,92,000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்து படித்து முடிச்சிடலாம். டோட்டலாக 25 லட்ச ரூபாய்க்குள்ளார படிச்சிடலாம். அந்த கல்லூரிகளில் ஓன் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. அந்த மாதிரி வந்து பண்ணலாங்க சார். நல்ல சார். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் 6 லட்சம் முதல் வருடமே கட்டணும் அப்படிங்கிறீங்க, போக போக குறையுமா? பிரித்து கட்டிக்கலாம். ஃபஸ்ட் இயர் ஏன் 6 லட்சம் ஆகுதுன்னா, காலேஜ் ஃபீஸ் 390 லட்ச ரூபா ஆகுது. ஃபஸ்ட் இயர் உங்கள் டாக்குமெண்டேஷன்ஸு, விசா ப்ராசஸ்ஸு, இங்கேருந்து மினிஸ்ட்ரி அப்ரூவல், மினிஸ்ட்ரி ஆர்டரு, உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஃபஸ்ட் இயர்த்துக்கு ஒரு 4 லட்சம் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்து வரும். 6 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 2வது வருடத்துலேருந்து வந்து 3,90,000 ரூபா தான் வரும். ஓகே சார். இன்னொரு பக்கம் நீங்கள் எவ்வளோ பணம் வருது, இன்ஸ்டால்மெண்ட்லேயே கிடைக்கலாம்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு பொருளாதார வசதி இருக்காது, ஆனால் பையன் நல்லா மார்க் வெளிநாட்டில் போய் படிக்கணும் விருப்பப்படுவாங்க. அங்கே இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல்ஸு, கலாச்சாரம் அதெல்லாம் பார்த்து இருப்பாங்க. குறைஞ்ச செலவில் எந்த நாட்டில் படிக்கலாம் சார்? குறைஞ்ச செலவு அப்படின்னா இன்றைக்கி உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் தான் இன்றைக்கி ரொம்ப மிக குறைந்த செலவில் வந்து படிக்க முடியும். டெல்லியிலேருந்து ஃப்ளைட் 3 மணி நேரம் ஃப்ளைட் டைமிங். அந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் யூஸ் பண்ணுற கரன்சி பேர் வந்து உஸ்பெகிஸ்தான் சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ₹1 கொடுத்தா அவங்க 150 ரூபா நமக்கு தருவாங்க. நம்மளோட ₹1 மதிப்பு வந்து ₹1 கொடுக்கும்போது 150 சோம் அவங்க நம்மளுக்கு தருவாங்க. அந்த நாட்டில் வந்து மருத்துவ படிப்புக்கான ஃபீஸ் ரொம்ப, இப்போ அவங்க சொன்ன ஃபீஸ் வந்து 2,16,000 ரூபா காலேஜ் ஃபீஸு. ஒரு வருஷத்துக்கு 2,16,000 ரூபா தான். நம்ம ஊரில் 25 லட்ச ரூபா கொடுத்து சேர்ற படிப்பு 2,16,000 ரூபாவில் அவங்க வந்து கட்டினா போதும். இப்போ இங்கே வந்து நாமினலாக இந்தியாவில் ஹாஸ்டல்னு எடுத்துகிட்டா 2 லட்ச ரூபா ஆகுது. MBBS ஹாஸ்டல், ஃபுட்டு, மெஸ்ஸு எல்லாம் சேர்த்து. அந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் 1,30,000 ரூபா தான் 3 வேளை சாப்பாடு. அங்கே ஒரு நல்ல 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். நம்ம இந்திய மதிப்புக்கு 1,30,000 ரூபா தான் வந்து வரும். அவங்க ஒரு 1 லட்சம் ரொம்ப கம்மி. ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணாலே ஈஸியாக 4-5 லட்சம் செலவு பண்ணுறீங்க. ₹1 ரூபா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஊரில் ரொம்ப கம்மியான மதிப்பில் வந்து படிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கம்மியாக இருக்குன்னா கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இருக்குது. அந்த கிர்கிஸ்தான் நாடும் அந்த நாடும் இங்கேருந்து 3 மணி நேரம். உஸ்பெகிஸ்தான்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் 1/2 மணி நேரம் வந்து பின்னாடி இருக்காங்க. இப்போ இங்கே வந்து 5:30 மணினா அங்கே வந்து 5 மணி. கிர்கிஸ்தான் வந்து நம்ம 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்காங்க. இங்கே 5:30 மணினா அங்கே வந்து 5 மணி. கிர்கிஸ்தானுக்கு அதே 3 மணி நேரம். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதுக்கு மேலே வந்து துர்க்மெனிஸ்தான், இங்கே உஸ்பெகிஸ்தான், பக்கத்தில் வந்து கிர்கிஸ்தான், அதுக்கு மேலே கசகஸ்தான், அதுக்கு மேலே ரஷ்யா, ரைட்டில் மங்கோலியா, சைனா இந்த மாதிரி வந்து வந்துடும். இந்த இதில் இருக்க எல்லா நாடுகள்லையும் வந்து இன்றைக்கி வந்து MBBS படிக்கிறாங்க. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸு. முஸ்லீம் கண்ட்ரிஸ் அப்படின்னாலும் யாரும் பயந்துக்க தேவையில்லை. ரொம்ப நல்ல நாடு, ரொம்ப நல்ல மனிதர்கள், ரொம்ப ஒபீடியண்ட்டாக வந்து இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. இந்த டெரரிசம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த இதில் அதை தாண்டினா அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. நீங்கள் நம்பி வந்து நைட்டு 12 மணி கூட வந்து வெளியில் போகலாம். திருட்டு பரட்டெல்லாம் அந்த ஊரில் வந்து இருக்காது. இதுக்காக தான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பெண் குழந்தைகள் இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்ப பயப்படுவாங்க. ரொம்ப சேஃப். மகளிருக்கெல்லாம் ரொம்ப வந்து சேஃப். பொண்ணுங்கள்லாம் வந்து இப்படி வணக்கம் வந்து எடுத்துக்கொண்டு நம்ம ஊரில் சுடிதார் போட்டு போனால் வணக்கம் வச்சு இப்படி வணக்கம் வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த ஊரோட இதுபடி யாரை பார்த்தாலும் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அதனால் உஸ்பெகிஸ்தான்ங்கிற பேரில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால பேர் பாகிஸ்தானான்னு சொல்லுவாங்க. உஸ்பெகிஸ்தான், உஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்பெகிஸ்தான்றது பாகிஸ்தான் இல்லை. இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இங்கே நிறைய தமிழ் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. நல்ல இப்போ உஸ்பெகிஸ்தானில் வந்து டாஷ்கண்டு, ஃபர்கானா, சமர்கண்டு, புக்காரா அப்படின்னு நாடுகள் அந்த 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 கண்ட்ரிக்குள்ளார இருக்க பல ஸ்டேட்ஸில் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து இருக்குது. கம்மியான ஒரு செலவில் அங்கே வந்து
உஸ்பெகிஸ்தானில் படிக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க ரஷ்யா போன்ற நாடுகள்ல இலவசமா 100% இலவசமா சீட் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் மருத்துவ படிப்பு 100 விழுக்காடு இலவசமா உண்மையா? 100 அது நம்மளுக்கு அதை பற்றி நான் ஒன்றும் அவேராக வந்து இல்லை. அந்த மாதிரி 100% வந்து இலவசமாக வந்து சொல்லுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து மாற்றி சொல்கிற மக்கள்கள் வந்து இருக்காங்க. இப்போ காலேஜ்னால் அதுக்கான ஃபீஸை வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஜெர்மனியில் நம்ம படிக்கும்போது காலேஜ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தருவாங்க. அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த மாதிரி வந்து ஃப்ரீயாலாம் இல்லை. ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணி தான் மாணவர்கள் வந்து சாப்பிட்றாங்க. நிறையா வந்து ஹாஸ்டலில் வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க. அங்கே சர்டன் குக்ஸ்லாம் வந்து இல்லை. செகண்டரி ஒரு காலேஜுக்கு இங்கேருந்து மாணவர் போகிறான்னா படிக்கிறதுக்கு தான் வந்து போகிறாங்க. படிக்கிறத விட்டு குக் பண்ணணும், அடுத்து நம்ம இதை பண்ணலாம், உங்களுக்கு கொஞ்சம் டஃபஸ்டான ஒரு சிச்சுவேஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ பி அவேர். நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, நல்லா வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை மாணவர்கள் ஒரு நாட்டுக்கு போகும்போது ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன மாதிரியான அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும்? அடிப்படையான விஷயம்னா அந்த கண்ட்ரி சேஃபாக இருக்காங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம போகிற கண்ட்ரி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கா, இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் சண்டை வரலையா, சண்டையில் இல்லை. ஏன்னா சண்டை வராத நாடுகள் இத்தனை நாடுகள் இருக்குது, அத்தனை நாடுகள் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. எங்கேயுமே கல்லூரி இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குங்கிறப்ப நம்ம போய் பண்ணலாம். இவ்வளோ இருக்கும்பொழுது ஒரு சண்டையில் இருக்க கண்ட்ரியில் நம்ம போய் சேர்றது என்றைக்கு வேணாலும் படிப்பு வந்து தடைப்படும். என்றைக்கு வேணாலும் அது வந்து முட்டிட்டு பெருசாகும் பொழுது அப்போ அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரணும். அதை வந்து செக் பண்ணி சேர்றது வந்து நல்லது. செகண்டரி இந்தியன் ஃபுட்டு. நம்ம ஃபுட்டு இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது அந்த படிப்பு வந்து தடைப்படும். இந்தியன் ஃபுட் இருந்தால் 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு படித்தாங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா வந்து இருக்கும், நல்லா வந்து படிக்க முடியும். முக்கியமான தேர்ட்னா இந்த NMC கைட்லைன்ஸில் இருக்கா, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கா, காலேஜ் வந்து நல்லபடியாக பண்ணுறாங்களா, கோச்சிங் நல்லபடியாக இருக்கா, FMGயோட பாஸ் பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர் 2024 FMG எடுத்து அதில் இந்த கல்லூரியில் எத்தனை பேர், இப்போ 100 பேர் எழுதியிருக்காங்க, ஒருத்தவங்க கூட பாஸ் ஆகலைங்க, 0 இருக்க கல்லூரி நம்ம போய் சேரும் பொழுது நம்மளுக்கான கோச்சிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இன்றைக்கி வந்து FMGE நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் வந்து வெளிநாட்டில் தராங்க. 25 லட்ச ரூபா கட்டி படிக்கிற இங்கே இருக்க டாப் காலேஜஸில் கூட நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் வந்து தரல. 2027 பாஸ் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் டாக்டர் ஆக முடியும். இங்கே வந்து டாப் நோச்சிங் யூனிவர்சிட்டிஸில் கூட நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் வெளிநாட்டில் இப்போ நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்தியாவில் படிக்கிறவங்க டாக்டர் ஆகிறது 25 lakhs கட்டியுமே டாக்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்க போகுது வரக்கூடிய காலங்களில். 2029-30 வரும்போது ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கான சரியான பயிற்சி, அதுக்கான முயற்சி, அப்புறம் தேர்ச்சி. பயிற்சியை இல்லும்போது எப்படி வந்து தேர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காலேஜும் கொடுக்க ஆரம்பிக்கல. பட் இங்கே இருக்க காலேஜஸ்லேயுமே வந்து நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங்லாம் இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க, டாக்டர் ஆகணும். செகண்டரி இந்தியாவில் வந்து பிரேக் சிஸ்டம்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. 25 lakhs கட்டி படிக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலாக போயிட்டால் கேரினா 2வது வருஷம் போயிடுவாங்க. அந்த ஃபெயிலாக பண்ண ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயரோட சேர்ந்து படிப்பாங்க. 2 சப்ஜெக்ட் ஃபெயிலாக போயிட்டால் பிரேக்கு. திருப்பி 25 லட்சம் கட்டி அதே விஷயத்தை நீங்கள் திருப்பி படிக்கணும். பணம் கட்டணும், திருப்பியும் பணம் கட்டி திருப்பி அதே விஷயத்தை படிக்கணும். 2-3 வருஷம்லாம் ஃபஸ்ட் இயர் படித்தவங்க இருக்காங்க. ஏன்னா பாஸ் ஆக மாட்டாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. நிறைய பேர் பிரேக் பண்ணுறதுக்கு தானே சார் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரும்ப பணம் கட்டணும் அப்படிங்கிறப்போ பிரேக் ஆகாமல் போகணும். பிரேக் ஆகாமல் பாஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா பிரேக் வந்து ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது, அவேராக வந்து இருக்க மாட்டாங்க. இந்த பிரேக் சிஸ்டம் பற்றி தெரியாது. ஒரே நோக்கம் மருத்துவம் படிக்கணும்னு சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த பிரேக் சிஸ்டம்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். வீட்டிலே சொல்ல மாட்டாங்க, பிரேக் ஆகிட்டுங்கிறத ஸ்டூடெண்ட்ஸே வீட்டில் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. 7 வருஷமாக படிப்பாங்க MBBS, 8 வருஷமாக MBBS வந்து படிப்பாங்க. பிரேக் சிஸ்டம் இருக்காது. வெளிநாட்டில் வந்து கிரெடிட் சிஸ்டம் இருக்குது. கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னா வந்து ஃபெயிலியர் பண்ணி அடுத்த வாரத்தில் எக்ஸாம், அடுத்த வாரத்தில் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி அடிச்சு விட்ருவாங்க. ஓகே சார், நிச்சயமாக இன்னும் பேசலாம். ஒரு நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். நான் தாரணி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம். விருதுநகர்லேருந்து பேசுகிறோம் சார். சார் உஸ்பெகிஸ்தான் தான் சார் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு அரௌண்ட் 6 lakh ஆகும்னு சொல்கிறீங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட 9 to 10 lakhs ஆகும்னு சொல்கிறாங்க. அது 9 to 10 lakhs வாங்குவாங்க, சில இடத்துல வாங்குவாங்க. ஆனால் தோராயமாக 6 லட்சம் தான் உங்களுக்கு வந்து செலவாகும்.
காலேஜில் வந்து பண்ணுறது 6 lakhs தான் செலவாகும். நம்ம உங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான இதை நம்ம பண்ணி தரலாம். வழிகள் இருக்கு, வழிகள் இருக்கு. இடத்துக்கு இடம் மாறுபடும். 6 lakhs 7 காலேஜ் மாறி இருக்கலாம். இப்போ சர்வீஸ் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்க. அது வாங்குறவங்களை முக்கியமான இது தொடர்பான ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, அதையும் கேட்டுறேன் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் இருக்கான், அவங்க பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஈரோட்ல இருந்து. காலேஜ் அட்மிஷன் வாங்கி தரேன் ஏமாத்த நாளை வச்சு லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சார். ஓகே சார், நம்ம மேல இருக்க பொறாமையில கூட ஏதாவது சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க 6 லட்சம் 9 லட்சம் அப்படி சொல்றாங்கன்றப்போ, நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க, தமிழ்நாடு கல்வி ஆலோசனை தலைவரா இருக்கீங்கன்றப்போ, ஒரு வெளிநாட்டுல போய் ஒருத்தவங்க படிக்க அனுப்புறாங்கன்னா அவங்க எப்படி சூஸ் பண்றது? வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஏஜென்ட்ஸ், நல்ல ஒரு பர்சன்ஸை பார்த்து சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு கைடன்சஸ் வந்து கொடுக்க முடியும். இப்போ கரெக்டான ஒரு நேரை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளே வந்து இப்போ ஃபீஸ் நம்ம 6 lakhs வாங்குறோங்கிறப்ப வெளில 9 lakhs வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம எல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலியாக தான் கன்சல்டன்ஸாக இருக்கும். இருந்தாலுமே சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான ஒரு பாதையை வந்து சொல்கிறதில்ல. டாஷ்கண்டில் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸை வந்து டோட்டலாக வந்து ஒரு கன்சல்டன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு காலேஜில் கட்டலை, 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான கன்சல்டன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களை இவங்க பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டம். அங்கே போய் நின்றுட்டு திருப்பி வரவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவேராக வந்து நல்ல ஒரு கன்சல்டன்ஸை பார்த்து நல்ல நேரை பார்த்து நீங்கள் பர்ஃபெக்டான கைட்லைன்ஸ். நான் இந்த கண்ட்ரிக்கு போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா போகிறாங்கன்னா இங்கேருந்து 5.5 மணி நேரம் வந்து ஜார்ஜியாக்கான ஃப்ளைட்டு. ஜார்ஜியாவில் வந்து லேரிங்கிற கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, ஜெல்லுங்கிற கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 30 ரூபா கொடுத்தா தான் அவங்க 1 ரூபா கொடுப்பாங்க. அது இல்லாமல் யூரோங்கிற கரன்சி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூரோங்கிறது 98 rupees இன்னையோட காஸ்ட் படி. ஜார்ஜியாவில் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இங்கேருந்து ஜார்ஜியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவோம். ஜார்ஜியாவுக்கு வந்து வீசா எடுப்போம். ஜார்ஜியாவில் டெம்பரரி ரெசிடென்ட் கார்டுன்னு ஒரு கார்டு தராங்க. இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் க்ரீன் கார்டு இருக்க மாதிரி அந்த ஊரோட ரெசிடென்ட் டிஆர்சி கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அமுச்சிடுவோம். இதெல்லாம் வந்து இப்போ நம்மளை வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஃபீஸ் வந்து எங்கிட்ட கட்டுங்கன்னு நம்ம யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. கட்டினாங்கன்னா காலேஜோட அக்கௌண்ட் இவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் லெட்டர்லேயே தெளிவாக காலேஜோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அவங்க என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் அவங்க கட்டினா போதும். இந்த மாதிரியான கைட்லைன்ஸஸ் பண்ணுற கன்சல்டன்ஸ் அவங்க மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டாக வந்து இருக்கும். ஓகே சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்கிறப்போ நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கீங்க. இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது? இந்தியாவில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறது என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு இந்த ஹோம் சீக் வந்து இருக்கும். போனோடனே சரியாயிடும். போனோடனே நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க 10 வருஷம் தவமாதம் போது ஒரே பையன் சேர்க்கலாமா, இங்கே இருக்க ஹாஸ்டலேத்தோட வீட்டுக்கு ஓட்டி வந்துடுவானா, போய் நம்ம உஸ்பெக்கில் தான் அட்மிஷன்ஸ் போட்டோம். இப்போ அங்கேருந்து இப்போ இந்தியா வரதில்லை, அவங்களுக்கு அந்த கண்ட்ரி பிடிச்சி போயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வர மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்குது. அவங்களும் வந்து சொன்னாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு வழி காட்டினோம். அவங்க வந்து 480 மார்க் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்துருந்தாங்க, கோகுல் ராம் அப்படிங்கிற பையன். இங்கே வந்து கிடச்சி பிடிஎஸ் தான் கிடச்சிது. பிடிஎஸ் போகிறதுக்கு அவங்க வந்து விருப்பம் இல்லை. நம்மளோட வேர்ல்டு வைட் எஜுகேஷன்ஸ் யூடியூப் சேனல்லேயே அந்த பையனோட ரிவ்யூ, அவங்க பேரண்ட்ஸோட ரிவ்யூலாம் இருக்கும். அதை பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தெளிவாக அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ கஷ்டம் வந்தது, தம்பி வீட்டுக்கு வந்தார், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன இதுங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கான ஃபீஸஸ் கட்டணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் சேர்ந்தோம். இப்போ வந்து நல்லா படிக்கிறாப்புல. இப்போ வந்து அவன் வந்து காலேஜ் டாப்பராக அந்த பையன் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கனடா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம். கனடாவில் வந்து எம்பிபிஎஸ் சேர்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கனடாவில் எம்பிபிஎஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீசாஸ் வந்து தரதில்லை. 25 லட்சம் ஒரு வருஷம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் போய் பணம் கொடுத்து அந்த பொண்ணு 1 வருஷமாக வீட்டிலே இருந்து போகாமல் ரொம்ப இதாகி அப்போ நம்ம போய் அவங்கள சரி பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க ஜார்ஜியாவில் படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜார்ஜியானா எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 லட்ச ரூபா வந்து செலவாகும். ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் வரும். $4800 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது 2,30,000 வரும். தோராயமாக ஒரு 6.5 லட்ச ரூபா வந்து இவங்களுக்கான காலேஜ் ஃபீஸ் வந்து ஜார்ஜியாவில் ஆகும். டோட்டலாக 40 lakhs பட்ஜெட் வந்து இவங்களுக்காக முடிக்கிறதுக்கு. ஜார்ஜியாவில் படிக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஜெர்மன் போகிறது இதெல்லாம் ஜார்ஜியாவில் நிறைய பேர் வந்து ஜெர்மன் போகிறாங்க. யூஎஸ்எம்எல் யூகேஎம்எல் பிளாபில் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான கோச்சிங் வந்து அங்கே நல்லா இருக்குது. செகண்டரி வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் கெடாவர்லாம் வந்து உங்களுக்கு ஜார்ஜியாவில் இருக்குது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் அப்படிங்கிறது முஸ்லீம் கண்ட்ரிஸ்னால கெடாவர்ஸ் வந்து பெருசாக அங்கே இருக்கிறது இல்லை. ஜார்ஜியா வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி, அங்கே வந்து கெடாவர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். இந்தியாவிலேருந்து பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது. இந்தியாவிலேருந்து 2.25 மணி நேரம் தான் பங்களாதேஷ். பங்களாதேஷில் 30 லட்ச ரூபா பேக்கேஜஸில் வந்து காலேஜஸ் இருக்குது. நம்ம பங்களாதேஷில் இருக்க ஒரு 30-40 காலேஜ் அட்மிஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பங்களாதேஷ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை பண்ணுறதை கொஞ்சம் பங்களாதேஷ் ஜனவரி தான் அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் பங்களாதேஷ் பண்ணுறது நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா
அங்கே ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரோட. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க அட்மிஷன் சொல்றீங்க, எல்லா நாட்டிலையும் ஒரே நேரத்தில் அட்மிஷன் ஆரம்பிக்குமா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு அதெல்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேபாளில் வந்து செப்டம்பரில் வந்து முடிஞ்சிடும். நேபாள் செப்டம்பரில் முடிஞ்சிடும். இது இப்போ நீங்கள் ஜார்ஜியா எடுத்தீங்கன்னா நவம்பரில் வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் வந்து ஜனவரி, பிப்ரவரி செகண்ட் இன்டேக். நேயர்கள் எப்படி தெரிஞ்சு, மாணவர்கள் எப்படி தெரிஞ்சு கூகுள் பண்ணுவாங்க, இல்லை நம்மளுக்கு கன்சல்டன்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து கன்சல்டன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அப்ராடை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்லேயே இதுக்கு ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போ அவேர்னா தெரிஞ்சுக்கிறதா. இப்போ நீங்கள் ஜார்ஜியா இது பங்களாதேஷ்க்கு வந்து ஜனவரி இன்டேக்கில் அவங்க போகிறதுக்கான ஏற்பாடுகள் இருந்தால் அந்த டைமில் போனால் போதும். இந்த அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. நியர்பையாக இருக்குது. இந்தியாவோட கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு, இங்கே கிடைக்கல. இந்தியாவோட சேம் பேட்டர்ன் வந்து பங்களாதேஷில் இருக்குது, இல்லை பங்களாதேஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. இங்கேருந்து மாணவர்கள் போகிறப்ப கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அங்கே படிக்கலாம் சேர்த்து. அப்போ இடையில அவங்க நம்ம நாட்டுக்கு வரலாம். வருஷத்துக்கு 2 தடவை லீவு வரலாம். வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வந்து லீவ் இருக்குது. இப்போ நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, சேர்த்து கேட்டுறேன் சார், பெற்றோர்கள் இருக்காங்க, இங்கேருந்து அங்கே போய் பார்க்கணுமா, அங்கே வசதிகள் இருக்கா? அந்த மாதிரி நம்ம வீசாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் போகலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜார்ஜியா போகிறீங்கன்னா வீசாவோட எக்ஸ்பென்ஸ் ஒரு 8,000 ரூபா ஆகும். ஃப்ளைட் டிக்கெட்னா 25,000 ஆகும். ஒரு 30,000-40,000 ரூபா, ஒரு 50,000 அப் அண்ட் டவுன்னா ஒரு 50,000 ரூபா, ஒரு 50,000-60,000 இருந்தால் அவங்க வந்து ஜார்ஜியா போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ அதே மாதிரி 50,000 வந்து உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தானில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் நம்ம ஆஸ்திரேலியா கூட தங்கிட்டு வந்து அவங்க வரலாம். சாப்பாடு ஒரு இதாக இருக்கும் இல்லையா? சாப்பாடு நம்ம அங்கே ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சார். சாப்பாடு இந்தியன் சாப்பாடு, அங்கே இருக்க சாப்பாடு இருக்கும் இல்லையா? அது எந்த மாதிரி சாப்பாடு? இப்போ வந்து இந்தியன் ஃபுட்ஸ் தான் நம்மளோட ஹாஸ்டல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தானில் குதிரைக்கறி இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஊர்லேயும் பிரியாணி வந்து ஃபேமஸ். பிரியாணிங்கிறதே உங்களுக்கு அரபு நாடுகள்லேருந்து எடுத்து வந்தது தானே அந்த பிரியாணி எல்லாமே. அந்த ஊர்லேயும் பிரியாணிஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். இந்தியன் ஃபுட்டு மோரலஸ் கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே வந்து என்ன இந்த ப்ரெட்டு, பன்னு, இந்த மாதிரியான ஒரு ஃபெரோஸ்கி, இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸான ஃபுட்ஸ் வந்து அந்த ஊரோட ஃபுட்டு வந்து இருக்கும். ஓகே சார். இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து இப்போ நீங்கள் ஃபீஸ் சொல்லிட்டீங்க, கம்மியாக இருக்குது, கூட இருக்குது. இன்னொன்று ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து சேர்த்து தானா, இல்லை அது பிரிச்சு தான் உங்களுக்கு. உஸ்பெகிஸ்தான்கிற பார்த்தா 2,30,000 காலேஜ் ஃபீஸ், 1,30,000 ஹாஸ்டல் ஃபீஸ், வீசாவுக்கு வந்து 40,000 ஆகும். நீங்கள் ஜார்ஜியான்னு எடுத்துட்டிங்கன்னா 4,00,000 சொச்சம், 4,05,000 அந்த மாதிரி ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் 2,30,000 வரும். அதுக்கு மேலே வீசா வருஷம் வந்து இவங்களுக்கு அந்த $250 $100 அந்த மாதிரி வந்து வீசாவுக்கு வந்து வரும். இவங்களுக்கு அந்த டிஆர்சி கார்டுங்கிறது 4 வருஷம் கொடுத்துருவாங்க. அதோட ரினிவல்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ஜார்ஜியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜார்ஜியாவில் இருக்க நிறைய இடத்துல வந்து பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இருந்தால் பஸ் எங்கே வேணாலும் ஏறி நீங்கள் சுற்றிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். சார் நேர் இருக்காங்களா? நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் ஹலோ சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டீங்க, பேசலாம். சார் என்னோட நேம் வந்து ஹலோ என்ன இருக்கீங்க, பேசலாம், வந்துட்டீங்க, பேசலாம். சரிங்க சார். என்னோட பேர் வந்து அஜிதா. நான் முசிறியிலேருந்து பேசுறேன். சரிங்கம்மா, சந்தேகம் என்ன? இல்ல சந்தேகம் எனக்கு ஒன்றும் இல்லை சார். எங்க சார் மூலமா தான் எங்க பையனை படிக்க வச்சோம். சரி. சார் தான் என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்கல்ல. சரிங்கம்மா. சாருக்கு ஒரு சந்தோஷம் சொல்றதுக்காக தான் சார் பேசுனேன். சரிம்மா, நன்றிம்மா. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க சார். என்னோட பையன் வந்து சாரால தான் வெளிநாட்டு MBBS படிக்கிறாப்ல. நன்றி நன்றி நன்றி. எங்க குடும்பத்தோட கனவையே சார் தான் நிறைவு செஞ்சாங்க. அதனால சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ரொம்ப நன்றி. இது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்மளை வந்து கடவுள் இந்த ஒர்க்கை வந்து பண்ண வச்சுருக்காங்க. வந்து என்றைக்குமே நம்ம அதுக்கு வந்துக்கலாம். நம்ம மூலியமாக ஒரு டாக்டராக இருக்கும் பொழுதுமே எனக்குமே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக நம்ம வந்து இருக்கும். ஓகே, நம்மளால ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து வெளிநாடு போகிற மாணவர்கள் எந்த நாடு மாணவர்களுக்கு அதிகமாக சலுகை வழங்குது? சலுகைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யூரோப்பியன் சைடில் இருக்க காலேஜஸ் நம்ம பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாசிட்டிவான இதில் வந்து இருக்கும், அப்ரோச்சில் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து டிகிரி அந்த அளவுக்கு இருக்கும், செகண்டரி எக்ஸ்போஷர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அவங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்கும் பொழுது நம்மளோட காஸ்ட்டை விட அந்த கண்ட்ரியோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே குளோபல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து இருக்கும். இப்போ யூனியனில் இருக்க எல்லா பீப்புள்ஸும் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து படிப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல காலேஜ் நம்ம சேரணும். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். நல்ல காலேஜாக இருக்கணும். எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, சூப்பரான கண்ட்ரியாஸ் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஜார்ஜியா வந்து நம்ம
இது பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து 9 இயர்ஸ் அந்த ஜூனியர் டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. 9 இயர்ஸ்ங்கிறது இல்லை, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலே தெரியும். இது வந்து 6 இயர்ஸ் இவங்க முடிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து டாக்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதை கிளியர் பண்ணி இங்கே வரும்பொழுது அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். எக்ஸாம்ஸ் இருக்கும். அங்கேயும் எக்ஸாம்ஸ் நீங்கள் எல்லா கண்ட்ரியும் உஸ்பெகிஸ்தான்னா அங்கேயும் எக்ஸாம் இருக்கும், கிர்கிஸ்தான்னா அங்கேயும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து டாக்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து இவங்க எழுதணும். இது எல்லாமே வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். எம்சிக்யூ டைப்னா ஏபிசிடி சாய்ஸில் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதை அவங்க ரீட் பண்ணவும் லோக்கல் லாங்குவேஜஸில் தான் இருக்கும். அதை ரீட் பண்ணவும் அதை வந்து படிக்கவும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நானே வந்து நம்ம சேனல் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலில் கூட போட்டிருப்பேன், என்ன போர்டிலலாம் என்ன எழுதியிருக்குன்னு படிப்பேன். கிர்கிஸ்தானில் வந்து இந்த பீங்கிறது வந்து 0 போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி பீன்னு போட்டிருப்பாங்க. ஃபார்மசி பி, ஆறு வந்து பி மாதிரி போடுவாங்க. ஃபார்மசி மிர்ர் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் நானே படிப்பேன். நீ ஒரு 10 நாள் இருந்தாலே படிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஓகே சார், ஈஸி தான் சொல்கிறேன். ஈஸி தான் ஓரளவுக்கு இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பாலசுப்ரமணியம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சந்தேகம் என்ன கேட்கலாம்? பாலசுப்ரமணியம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிக்கோங்க சார். பேசலாம் சார், என்ன இருக்கீங்க, பேசலாம். சார் எனக்கு ஒரு டவுட். சன் வந்து 12th நீட் பண்றாரு, நெக்ஸ்ட் இயர் தான் நீட் இது பண்ண போறாரு. அவருக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து நார்வேல பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே சார், நார்வே வந்து எலிஜிபிளா இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்களுக்கு நான் பதில சார் சொல்லுவாங்க. நார்வே, ஸ்வீடன் இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. பட் தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருக்க ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டை போடும் பொழுது அவருக்கு அந்த லொக்காலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நம்ம அங்கே போய் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபுட்டு, அப்புறம் திருப்பி லொக்காலிட்டி இதெல்லாம் வந்து நிறைய மிஸ் ஆகும். படிப்புக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாங்க சார். நான் சொல்லிட்டு நார்வேலையும் காலேஜஸ் இருக்குது. எஃப்எம்ஜி நாம் செட் ஆச்சுன்னா நம்ம வந்து நார்வேலையும் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டோட நம்ம நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொல்கிற கைடன்ஸை செட் ஆச்சுன்னா நார்வேலையும் வந்து பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கும் போய் நினைக்கிறேன். ஐ எம் ரித்திகா ஸ்ரீ, இன்ஸ்டன்ட் எம்பிபிஎஸ் வெட்டினரி சயின்ஸ் இஸ் குட் ஆர் நாட் சார்? வெட்டினரி சயின்ஸ் ஹேவ் ஸ்கோப் இன் ஃபியூச்சர் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி? வெட்டினரி இவங்க படிக்கணும். வெட்டினரி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது. இவங்க கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் வந்து சேர முடியும். இப்போ கவுன்சிலிங் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆந்திராவில் வந்து செஞ்சுரியன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபீஸஸ் வரும். அது இல்லாமல் கேபிட்டேஷன்ஸ் வந்து அந்த செஞ்சுரியன் யூனிவர்சிட்டிஸில் 10 lakhs வரைக்குமே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது இல்லை ராஜஸ்தான், ஹரியானா, ராஜஸ்தானில் அப்போலோ காலேஜ் இருக்குது, ஹரியானாவில் ஐஐவிஆர் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் வச்சுருக்கு. இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். இதுக்கான ஃபீஸ் கேபிட்டேஷன்ஸ் அந்த ஹரியானா, ராஜஸ்தானில் இருக்காது. ஒன்லி ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து 6 lakhs to 7 lakhs per year ஃபீஸ் வரும். ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 150, 180, 2 லட்ச ரூபா டிபெண்டிங் அப்போ அந்த இதில் வந்து இருக்கும். வெட்டினரி நிறைய பேர் இதுனா கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகலாம், இதுக்காக வந்து வெட்டினரி பார்ப்பாங்க. இருக்காங்க போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர இணைப்பில் வந்துட்டீங்க, தொலைக்காட்சியை பக்கம் பேச முடியுமா? ஓகே சார், இந்த நேரோட இணைப்பு வந்துட்டீங்க, நேர் வந்துட்டீங்க, பேசலாம். ஐயா வணக்கம், என் பேர் துரை. சொல்லுங்க சார், உங்க கொஸ்டின் என்ன, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஐயா தண்டையார்பேட்டில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சென்னை தண்டையார்பேட்டில இருந்து. இப்போ பாப்பா இப்போ படிச்சுட்டு இப்போ வெயிட்டிங்ல இருக்காங்க ஐயா. இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா, மார்க் அடிப்படையில வந்து எங்களுக்கு வந்து 300 மார்க் தான் எடுத்திருக்கா. ஓகேங்க சார். இப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கிறோம். இப்போ பிடிஎஸ்ஆ இல்ல எம்பிபிஎஸ்ஆ அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஆனா ஐயா வந்து இப்போ ஃபாரினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரேட் அடிப்படையில் வேற என்ன கிடைக்கும், என்ன இது எதிர்பார்க்கலாமா இல்ல இன்ஜினியரிங் தான் பண்ணலாமா? அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பிடிஎஸ்ஆ இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா அதை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டோன்ட் வரிங் சார். இப்போ 300 மார்க் இருக்குங்கிறப்ப சார் நம்ம வந்து ஏதாவது 7.5 இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் இருக்கமா? ஸ்டேட் கோட்டாலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது கிடைக்குமா வாய்ப்பு? இல்லை சார், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாங்களா? சிபிஎஸ்சி. ஓகே, இல்லை 7.5 இடஒதுக்கீடாக இருந்தால் இங்கே கொஞ்சம் கம்மியான ஃபீஸில் வாய்ப்புகள் இருக்குங்க சார். அப்படி இல்லைன்னா நம்ம பிடிஎஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிடிஎஸ்னால் இந்தியாவில் வந்து 5 லட்ச ரூபா
6 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும். அது ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் நம்ம போகிற மாதிரி இருந்தால் டோட்டலாக காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 4 லட்ச ரூபா அந்த ரேஞ்சிலேயே வந்து காலேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு நம்மளுக்கு அங்கே காலேஜில் படிக்கிற அங்கே பெண்கள், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட நம்ம ரெஃபரன்சஸ் கொடுத்து பேச வைக்கலாம். அப்படி ஓகே அப்படின்னா இவங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸு இதுக்கான வந்து பாஸ்போர்ட்டு, 12th நீட் ஸ்கோர் கார்டு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வீசா பேட்ச் பண்ணி இவங்களை வந்து நம்ம அங்கே அமைச்சிடலாம். அமைச்சிட்டு அங்கே படிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு மருத்துவ படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நேர்களே, மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.